மர்மமான நள்ளிரவு பயணம். அது ஒரு அடர்ந்த காடு சூழ்ந்த மலைப்பாதை. நள்ளிரவு 12 மணி. ராகுல் தனது காரில் தனியாக பயணம் செய்து கொண்டிருந்தான். மழை தூறிக் கொண்டிருந்தது. சாலையோரமிருந்த மரங்கள் பேய்கள் நடனமாடுவது போல அசைந்து கொண்டிருந்தன. திடீரென்று காரின் என்ஜினிலிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் வந்தது. அடுத்த சில நொடிகளில் கார் அப்படியே நின்றுவிட்டது. ராகுல் எவ்வளவோ முயற்சி செய்தும் கார் ஸ்டார்ட் ஆகவில்லை. சுற்றிலும் கும்மிருட்டு. மொபைல் போனில் சிக்னலும் இல்லை. காரை விட்டு இறங்கி முன்னே சென்றபோது தூரத்தில் ஒரு பழைய பங்களா தெரிந்தது. உதவி கேட்கலாம் என்று ராகுல் அந்த வீட்டை நோக்கி நடந்தான். கதவு தானாகவே மெல்ல திறந்தது. உள்ளே நுழைந்தபோது ஒரு மங்கலான விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. திடீரென்று மாடியிலிருந்து ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டது. ராகுல் பயத்தில் உறைந்து போனான். மெதுவாக மாடிக்கு சென்று ஒரு அறையை திறந்தான். அங்கே ஒரு மேஜையில் ஒரு டைரி இருந்தது. அதில் கடைசி பக்கத்தில் இரத்தத்தால் எழுதப்பட்டிருந்தது, இன்று இரவு இந்த வீட்டிற்குள் வருபவர் உயிருடன் திரும்ப மாட்டார். சட்டென்று ராகுலின் பின்னால் ஒரு குளிர்ந்த கை பட்டது. அலறிக்கொண்டு பின்னால் திரும்பிய போது அங்கே யாரும் இல்லை. ஆனால் சுவரில் இருந்த ஒரு பெரிய கண்ணாடியில் ராகுலின் உருவம் தெரியவில்லை. மாறாக ஒரு கோரமான உருவம் ராகுலின் பின்னால் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. ராகுல் தன் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கீழே ஓடினான். காரை நோக்கி ஓடி வந்து உள்ளே அமர்ந்தான். ஆச்சரியமாக இப்போது கார் தானாகவே ஸ்டார்ட் ஆனது. அங்கிருந்து மின்னல் வேகத்தில் காரை செலுத்தினான். காலை சூரிய ஒளி வந்த பிறகுதான் ராகுல் நிம்மதியடைந்தான். காரின் பின் சீட்டில் ஏதோ இருப்பதைப் போல தோன்றியது. மெதுவாக திரும்பி பார்த்தான். அங்கே அந்த பழைய பங்களாவில் இருந்த அதே டைரி கிடந்தது. அதில் இப்போது புதிதாக ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது, நாம் மீண்டும் சந்திப்போம் ராகுல். ராகுலின் கைகள் நடுங்கத் தொடங்கின. அந்த பயணம் இன்னும் முடியவில்லை என்று அவனுக்கு புரிந்தது. ராகுல் நடுங்கும் கைகளுடன் அந்த டைரியை தொட்டான். அப்போது அவனது போன் திடீரென்று ஒலிரத் தொடங்கியது. சிக்னல் வந்துவிட்டது என்று நிம்மதியடைந்தான். திரையில் அவன் நண்பன் கௌதம் பெயர் தெரிந்தது. ராகுல் பதற்றத்துடன், கௌதம், நான் ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கிறேன். அந்த